அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. குவைத்துடைய டினார் மதிப்பு பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 960 ரூபாய் 6% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாய் 9% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தரலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 970 ரூபாய் 64% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 282 ரூபாய் 33% உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தரலாம். இந்தியாவுக்கு ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 15% உள்ளது. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 960 ரூபாய் 61% உள்ளது. அதே போல சஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்துடலாம். சஜில் எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவுக்கு 279 ரூபாய் 90% வழங்கியிருந்தாங்க. அதே போல் இலங்கைக்கு 966 ரூபாய் வழங்குறாங்க. சஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாக தொடர்பு கொள்ளுங்க. அதே போல இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 960 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாயாக உள்ளது. இது ஏஆர்வாய் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல கேபிஇ எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவுக்கு 280 ரூபாய் 20% வழங்கியிருக்கிறாங்க. அதே போல இலங்கைக்கு ஒரு தினாரின் மதிப்பு 959 ரூபாய் 8% வழங்கியிருக்கிறாங்க. அதே போல யுஏஇ எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்சேஞ்சை பற்றியும் தொடர்ந்துமே உங்களுக்கு தெரிய தாருது. கடந்த காலங்கள்லேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே 100 தினாருக்கு கம்மியாக அனுப்பும்போது ஒவ்வொரு விதமான ரேட்டுகள் வழங்கினாங்க. அதே 500 தினார் 300 400 தினார் அனுப்பினா எல்லா எக்ஸ்சேஞ்சுகளையுமே ரேட்டை ரொம்ப கம்மியாக கொடுத்தாங்க. ஆனால் அந்த சூழல்லையுமே மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட அதிகமான ரேட்டை தொடர்ந்தும் வழங்கினது யுஏஇ எக்ஸ்சேஞ்ச் மட்டும்தான். இப்போக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 500 தினார் அதிகமான ரேட் அனுப்ப போகிறீங்கன்னா, அதிகமான பணம் அனுப்ப போகிறீங்கன்னா நிச்சயமாக யுஏஇ எக்ஸ்சேஞ்சையும் விசிட் பண்ணி பாருங்கள். அதே போல் குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. தொடர்ந்துமே இதை பற்றியும் உங்களுக்கு தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதுலேயும் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் பற்றுச்சீட்டை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்கான்னு. அதே போல் அவங்க சொன்ன ரேட்டும் சரியாக இன்க்ளூட் ஆகிருக்கான்றதையும் பார்த்துக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்பு 750 பில்சம் இலங்கை பணம் அனுப்பு ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைத் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 பில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்ல அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்ச் இப்போதைக்கு வரைக்குமே 900 பில்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், யூஜே இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. இதில் கூட பாருங்கள், நீங்கள் ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சில் அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 350 ஃபில்ஸ் மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட கம்மியான கட்டணம் இருக்கிறதால அந்த பணமும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதே போல் 250 ஃபில்ஸ் தான் ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுக்கு லாபமாக கிடைக்கும். 350 250 அதாக இருந்தாலும் உங்களுக்கு நாட்டில் அந்த பணம் பெருமதியாக இருக்கும். முடிந்த வரைக்கும் இது போன்ற நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய உங்களுடைய பணத்தை அனுப்புங்க. அதே மாதிரி எந்த எக்ஸ்சேஞ்சுகளில் நல்ல ரேட் போகுதுன்றதை மறக்காமல் கமெண்ட்லேயே மென்ஷன் பண்ணுங்கள். நிச்சயமாக பின் பண்ணி வைக்கிறேன். மற்றவங்களுக்கும் அது மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அதே போல் வீடுகளில் பணிப்பெண்களுக்கு வெளியே போக முடியாததால் ஓட்டுநர்களே அவங்களுக்கும் இது போன்ற நல்ல வாய்ப்புகளை பெற்றுக் கொடுங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 197 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 730 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 917 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 28 தினார் 263 ஃபில்ஸ்.
குவைத்துடைய தங்க விலையும் படிப்படியாக அதிகரித்து கொண்டே வருது. அதால் நாட்டோட விலையை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இங்கே வாங்குங்க. வானிலை ஆய்வாளர்கள் இதோ குவைத்தின் குளிர்காலத்துக்கு முடிவு வந்துவிட்டது என்று தெரிவித்துள்ளார்கள். அதே போல் நூதனமான திருட்டு எப்படியெல்லாம் திருடுறாங்க, கெனட் மிஷினில் காசு வாங்குறவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு தகவல். அதே போல் ஓட்டுநர்களே ரொம்ப கவனமாக இருங்க. குழந்தைகளை வண்டியில் விட்டுட்டு போனால் 6 மாதம் ஜெயில். தொடர்ந்தும் அதிகரிக்கும் சட்டத்திட்டங்கள். அதே போல் 5 நாள் விடுமுறை, அரச விடுமுறை 3 நாளும், வளமையான விடுமுறை 2 நாளுமாக சேர்ந்து 5 நாட்கள் விடுமுறை. அதே போல் குவைத்துடைய தீயணைப்பு படை ஒரு செயல் திட்டம் ஒன்று மேற்கொண்டிருந்தாங்க. அதே போல தான் பாடசாலைகளில் பரீட்சைக்கான பேப்பர்களை திருடினவங்க கைது பண்ணி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே போல் வஃப்ரா பகுதிகளில் அதிரடியான சோதனை. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். ஆஸ்ட்ரோனமர் ஆதில் அல் சாதுன், வானிலை ஆய்வாளர் ஆதில் அல் சாதுன், இன்னும் சில நாட்களில் குவைத்தில் குளிருக்கான முடிவு காலம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே போல தான் வானிலை ஆய்வாளர் பெதர் அல் அமீராவும் தெரிவிச்சிருக்கிறாரு. கடந்த நாட்கள்லேயே உங்களுக்கு நான் தெரிவிச்சிருப்பேன், இந்த ஸ்கார்பியன், அதாவது இப்போ நீங்கள் எல்லாமே பொருட்கள் எல்லாம் முன்னாடி கொண்டு வந்து வச்சுருப்பீங்க. இப்போ பொருட்கள்லாம் சுத்தம் பண்ணி வண்டியில் ஏற்ற போகிறீங்க, வீட்டுக்கு திரும்ப போகிறீங்க. குளிர்காலம் நிறைவடையும் போது கூடாரங்களை கிளியர் பண்ணும்போது இந்த சூழலில் தான் அதிகமாக நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா பழைய பொருட்கள்லாம் நீங்கள் கொண்டு போய் வச்ச பொருட்கள்லாம் திருப்பி ஏற்றும் போது அதுக்குள்ளே பூரான்களோ அல்லது இந்த தேள்களோ அதே மாதிரி பாம்புகளோ சூட்டுக்காக உள்ள குடியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க அந்த பொருட்களை எடுக்க. لأن برودة آخر الليل تذبح الماشية، والعرب قديما يسمونها عقرب السم لأن برودتها تلسع مثل قرصة العقرب وتمرض. لكن مع ارتفاع نسبة الرطوبة في الجو وسيطرة الرياح الجنوبية نتوقع أجواء دافية إن شاء الله خلال الفترة القادمة، وارتفاع الحرارة بالنهار، وتزيد إن شاء الله فرص تكثيف الغيوم والأمطار خلال الأيام القادمة بإذن الله تعالى. متوقع إن شاء الله من منتصف فبراير حتى نهاية فبراير ودخولنا في شهر رمضان المبارك أن تزيد فرص الأمطار والخير خلال الفترة القادمة بإذن الله تعالى. குவைத்துடைய நேஷனல் டே ஹாலிடே, அதாவது எதிர்வரும் 25ஆம் திகதி, 26ஆம் திகதி, 27ஆம் திகதி அரச விடுமுறை நாளாக தெரிவித்திருக்கிறாங்க. அதாவது இருங்க கலண்டரில் பார்ப்போம். 25ஆம் திகதி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வருது. 25 செவ்வாய்க்கிழமை, 26 புதன்கிழமை, வியாழக்கிழமை 27, அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா வெள்ளி சனி 28, அதுக்கப்புறம் 1ஆம் திகதி, 2ஆம் திகதி மார்ச் மாதம் 2ஆம் திகதியிலிருந்து மறுபடியும் வேலைகள் ஆரம்பமாகுது. அதாவது இந்த 5 நாட்களுக்குள்ள அட்டகாசம் அட்ராசிட்டியாக இருக்கும் இல்லையா? அதுலேயும் குறிப்பாக இதை கண்டுகளிக்க போகிறவங்க, இப்போ சாதாரணமாக உங்களுக்கே தெரியும், இப்போ இந்த வீடியோ காட்சியில் நீங்கள் பார்க்குற அனைத்து விடயங்களும் மறுபடியும் அதே இடத்துல நடைபெறும். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் போன வருடமும் தண்ணீர் அடிக்கிறதுன்றது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இந்த வருடம் கம்ப்ளீட்டாக இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அதே போல் வீதிகளில் நீங்கள் இந்த ஏரியாக்களுக்கு போகிறீங்களா, அந்த குவைட் டவர்ஸ் பக்கம் போக போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக வண்டிகளை முடிஞ்ச அளவு ரொம்ப தூரத்துலேயே, அதாவது ஒரு யூட்டர்ன் ஒரு எக்ஸிட் இருக்கக்கூடிய இடமா பார்த்து வண்டிகளை நிறுத்திடுங்க. உள்ளே கொண்டுட்டு போனீங்கன்னா அதுக்கப்புறம் சோழி முடிஞ்சது, டிராஃபிக்லேயே மாட்டணும். 1 hour 2 hour ஆகும் அந்த ஏரியாவிலேருந்து நீங்கள் கிளியராகி வெளியே போகிறதுக்கு. அதே போல் தான் குறிப்பாக இந்த ஏரியாக்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதே போல் இந்த 5 நாட்களுக்குள்ள அரச துறைகளில் அதே மாதிரி சில தனியார் துறைகள்லையும் பார்த்திங்கன்னா இந்த 5 நாட்களுக்கான விடுமுறைகள் இருக்கும். வேலை செய்யக்கூடியவங்க வெளியில் நல்ல லீவு இருக்குதானே அப்படின்னு குடிச்சு கும்பலாம் அடித்து கூத்தடிச்சு மாட்டிக்காமல் முடிந்த வரைக்கும் இந்த விடுமுறையை நல்லா பயனுள்ளதாக பயன்படுத்திக்கோங்க. அதே போல் இந்த நாட்களில் இனி வரும் நாட்களில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த February 25, 26, 27ஆம் திகதி வரைக்குமே பாதுகாப்பு நடவடிக்கைகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு தெரியும் இராணுவ தளபாடங்கள் அங்கேருந்து இங்கே ஒவ்வொரு கேம்ப்களில் இருந்தும் கொண்டு வரதுக்குரிய ஏற்பாடுகள் பண்ணுவாங்க. அதால் இன்னும் பாதுகாப்பு விடயங்களில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க குவைத்துடைய பாதுகாப்பு குழு. அதன் அடிப்படையில் நீங்களும் ரொம்ப கவனமாக இருங்க. வெளியில் போகும்போது மறக்காமல் உங்களுடைய சிவில் ஐடியை கொண்டுட்டு போங்க, இல்லைனா மொபைல் ஐடியை சரி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா குறிப்பாக பாதுகாப்பு சோதனைகளில் சில நேரங்களில் யாரையும் சந்தேகத்துக்கிடமாக பார்த்தாங்கன்னா உடனே நிறுத்தி அவங்களுடைய டேட்டாயில்ஸை செக் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் உங்களுடைய டேட்டாக்கள் எதுவும் இல்லாத பட்சத்தில் உடனே கைது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. டிராஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன்கள் இந்த நாட்களுக்குள்ளே நீங்கள் போகும்போது டிராஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன்கள் என்ன அப்படின்றத பேணுங்க.
தடை செய்யப்பட்ட வீதிகளுக்குள்ள தயவு செய்து நுழையாதீங்க. இந்த விடுமுறை காலம் அனைவருக்கும் பயனுள்ள விடுமுறை காலமாக அமையட்டும். மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ் அனௌன்ஸ் 90 நியூ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது புதிய கட்டுமான வேலைகள் 90க்கு அசைன்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. இனி வரும் காலங்களில் மறுபடியும் தொழிலாளர்களுக்கான வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக இந்த கட்டட வேலைகளுக்காக, கட்டுமான வேலைகளுக்காக தொழிலாளர்களாக, லேபர்ஸாக வரக்கூடியவங்க தயவு செய்து ரொம்ப கவனம். சேஃப்டி ஃபர்ஸ்ட். உங்களுடைய முதல் பாதுகாப்பை உறுதி செஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த கட்டுமான பணிகளில் உயிரிழக்கிறவங்களுடைய எண்ணிக்கை குவைத்தில் ரொம்ப அதிகம். அதே போல் கல்வி அமைச்சில் பிரிண்டிங் செக்ஷனில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சிலர் கைது பண்ணப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 3 வருடம் பார்த்திங்கன்னா சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்குது குற்றவியல் நீதிமன்றம். ஏன் என்ன காரணம்? கல்வி அமைச்சுக்குள்ள இந்த பிரிண்டிங் செக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் என்ன பண்ணினாங்க, எக்ஸாம் பேப்பர், அதாவது பரீட்சைக்குரிய வினாத்தாள்களை பிரிண்ட் எடுத்து அவங்க குரூப்புகளை அமைச்சு அதில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாடசாலை மாணவர்களுக்கு பரீட்சைக்கு முன்னாடியே வினாத்தாள்கள் கிடச்சிட்டோன்னா அவங்க அதுக்குரிய ப்ரிப்பரேஷனோட, அதாவது தயாராகவே போயிடுவாங்க, கேள்விக்கான பதிலையும் கொண்டுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சதால தான் இந்த தண்டனை. அடுத்ததாக வாகன ஓட்டுநர்களுக்கான மிக முக்கிய தகவல். குழந்தைகளை வண்டியில் வச்சுட்டு போனீங்கன்னா 6 மாதம் ஜெயில் தண்டனை. அதே போல தான் ரெட் சிக்னலை க்ராஸ் பண்ணிட்டீங்க, 150 தினார் கட்டியே ஆகணும். அதுவும் ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று ஆகிடுச்சுன்னா அந்த செக்ஷன், அந்த சூழலில் 1 வருடத்துலேருந்து 3 வருடம் வரைக்கும் சிறை தண்டனை, 1000லேருந்து 3000 தினார் வரைக்கும் அபராதம் செலுத்த வேண்டி வரும். அதே போல் மொபைல் ஃபோன் பாவிச்சா 75 தினார், அதே போல் சீட் பெல்ட் போடலைன்னா 30 தினார், இந்த மாதிரி இன்னும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இதுலேயும் குறிப்பாக ஓட்டுநர்களாகிய நீங்கள் ஒரு விடயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நாட்டில் குறிப்பாகவே விதிமீறல்கள் அதிகரித்ததுக்கான காரணம்தான் உயிரிழப்புகளின் அதிகரிப்பு மற்றும் விதிகளை பேணாததால் நிறையவே போக்குவரத்து விபத்துகளும் இடம்பெறுது. அதுலேயும் குறிப்பாக விதிமீறல்கள் என்று பார்க்கும்போது குவைத்திகள் தான் நம்பர் 1 இடத்துல இருப்பாங்க. ஆனாலும் ஓட்டுநர்களாகிய நீங்களும் தயவு செய்து கவனமாக இருங்க. உங்களுடைய சம்பளங்களை தயவு செய்து இனிமேல் பாதுகாத்துக்கோங்க. نقول في 3 حالات. أول شيء الطفل يكون جالس في المقاعد الخلفية، هذا واحدة. إذا ما كان جالس مقعد الخلفي دون سن 10 أكيد راح يتخالف عن طريق مخالفة مباشرة، مو عن طريق رصد الكاميرات. لا مباشرة، مخالفة فقط تكون مباشرة وليس عن طريق الكاميرات، ويثبت تثبيتا يعني سليما في المقاعد الخلفية لو دون سن 10. أما الفئة الأخيرة الثالثة اللي صار خلينا نقول شوية لغط في المفهوم أو خلينا نقول يمكن المعلومة طلعت يمكن بصياغة غير سليمة. عدم ترك الطفل وحيدا في المركبة دون سن 10 وترك المركبة، يعني ترك المركبة وترك الطفل وحيدا دون سن 10 في المركبة، معناته أن الشخص نزل من السيارة وترك الطفل وحيد في المركبة دون سن 10 ممنوع، يعتبر مخالفة في القانون الجديد. نعيد ونكرر، الشخص ترك الطفل في المركبة ونزل من السيارة وأصبح الطفل وحيدا ما في أحد معه، نزل لغرض معين، نزل مثلا الجمعية، نزل البقالة، نزل مثلا حاجة معينة، ما يصير. يجب يكون معه مرافق بالغ. وإذا لا سمح الله أصاب ضرر هذا الطفل سوف يحاسب قائد المركبة على قانون حماية الطفل اللي هو 21 ل 2015 اللي ممكن يكون في حبس 6 شهور وغرامة. சபாஹ் அல் அஹ்மத் மற்றும் வஃப்ரா பகுதிகளில் குவைத்துடைய பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் அக்ரிகல்ச்சர் அஃபேர்ஸ் மற்றும் குவைத்துடைய டிராஃபிக் ஒன்றிணைந்து அதிரடியான சோதனை. இந்த சபாஹ் அல் அஹ்மத் பகுதிகளில் குறிப்பாகவே இந்த வஃப்ரா பகுதிகளில் இந்த மழை கொஞ்சம் லைட்டாக மழை துளி வந்துட்டால் போதும், உடனே இந்த ரவுண்ட் போட்டில் இந்த மாதிரி பழைய வண்டிகள் எடுத்துகிட்டு சுற்றி திரிய ஆரம்பிச்சிருவாங்க. ரவுண்ட் அடிக்கிறதுல ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான சேட்டைகளுக்கு இனி வரும் காலங்களில் இடமில்லை. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான தகவலை தெரிவித்துக்கொள்கிறேன். நாட்டில் இருந்து ஒருவேளை நீங்கள் நாட்டில் ஒரு மெக்கானிக்காக இருந்திருக்கிறீங்க, உங்களுக்கு வாகனம் ரிப்பேர் பண்ண தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் ரிப்பேர் பண்ணுறது தானே, ஆமாம், அப்போ ரிப்பேர் பண்ண தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க, காதிம் வீசாவில் உங்களுடைய கஃபீல் அவரே சொந்தமாக ஒரு செட் ஒன்று வீட்டுக்குள்ளே வச்சுருக்காரு, அந்த வேலைக்காக உங்களை எடுக்கிறாரு. நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே செட்டில் வேலை பார்க்குறீங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா அவர் பதிவு செய்யாத பட்சத்தில் அது சட்டவிரோதம். ஒருவேளை இந்த மாதிரி பதிவு செய்யாத வியாபார தலங்கள் ஏதாக இருந்தாலும் அதில் நீங்கள் காதிம் வீசாவில், டிரைவர் வீசாக்கோ அல்லது ஹாரிஸ் வீசாக்கோ தப்பாக் வீசாக்கோ ஏதாவது ஒரு வீசாவில் அந்த வேலை பார்க்காம வேறு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்களும்
பணிச்சட்டத்தை மீறிய குற்றத்தில் கைது செய்யப்படுவீங்க. அது உங்களோட சொந்த கஃபீல்கிட்டே வேலை செஞ்சாலும் உங்களுடைய அந்த கேட்டகரி என்ன, அதே மாதிரி உங்களுடைய கஃபீல் அதை பதிவு செய்யாத பட்சத்தில் இந்த மாதிரி இடங்களில் வேலை செஞ்சால் நிச்சயமாக கைது செய்யப்படுவீங்க, சொந்த கஃபீல்கிட்டே வேலை பார்த்தாலும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக குவைத்துடைய தீயணைப்புத்துறை தொடர்ந்தும் ஒவ்வொரு பகுதிகளிலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அது என்ன சொல்கிறது, நடைமுறை பயிற்சி. ஒரு இடத்துல தீ விபத்து ஏற்பட்டால் எப்படி உடனே கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரது, எந்த மாதிரி செயல்படுறது அப்படின்றத இடைக்கிட இந்த மாதிரி ஒரு ரெஸ்கியூ ஒன்று செயற்கையாகவே ஏற்படுத்துவாங்க. தீ ஏற்படுத்தி அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெஸ்கியூ வேலைகளை பார்ப்பாங்க. இந்த மாதிரி நேரங்களில் யாராவது இதை பார்த்துட்டு வீடியோ எடுத்து அவசரமாக பப்ளிஷ் பண்ணிடாதீங்க. கடைசியில் அதுவும் போலியான தகவல்களை போட்டிங்கன்ற பேரில் கைது பண்ண வேண்டி வரலாம். இப்படியும் திருடுவாங்களா அப்படின்ற மாதிரி இது கடைகளில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவாக இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியும் கேனட்டில் தான் அதிகமாக நிறைய பேர் பே பண்ணுறது. இப்போ இந்த கிணற்றில் பே பண்ணும்போது சில நேரங்களில் பாஸ்வேர்டு அடிக்கிறதுக்காக நீங்கள் கஸ்டமர்ஸ்கள்கிட்ட, இப்போ நீங்கள் கடையில் வேலை செய்யக்கூடிய ஊழியர் கஸ்டமர்ஸை கொடுப்பீங்க. வீடியோவையும் பார்த்துக்கிட்டே பேசலாம். இப்போ பாருங்கள், கணக்கு மப்லக் என்ன அப்படின்றத பார்த்து அவங்க அந்த இதில் டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த நபர்கிட்ட கொடுக்குறாரு, நாங்கள் கார்டை வைங்க அப்படின்னு. இவர் என்ன செய்கிறாரு, மிஷினை கையில் எடுக்கிறாரு. மிஷினை எடுத்து கார்டை வைக்கிற சமயத்தில் இவர் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பும்போது மெதுவாக என்ன பண்ணுறாரு, டக்குன்னு கேன்சல் பண்ணி அந்த எவ்வளோ எமௌண்ட்டோ அந்த எமௌண்ட்டை மாற்றிடுறாரு. மாற்றிட்டு அந்த எமௌண்ட்டை மாற்றிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு, கார்டை வச்சு ஓகே பண்ணிவிட்டு ஓகே ஆகிடுச்சு. ஓகே ஆகினதுக்கு அப்புறமா அந்த மெஷினில் சத்தம் கொண்டு வரும் இல்லையா, அது வந்ததுக்கப்புறமா இவர் பில் எடுக்கிறாரு. அந்த செகண்டில் இந்த நபருக்கு கதை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, பேக் டு பேக் கதை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனாலும் அவர் கொஞ்சம் நிதானமாக இருந்ததால் அந்த கேஷியர் சுதாரிச்சிட்டாரு. உடனே பில்லை பார்க்குறாரு, என்ன அது நம்ம அடித்த எமௌண்ட்டிலே வந்திருக்குது. இப்போ உதாரணத்துக்கு 10 தினார் எமௌண்ட் இவர் டைப் பண்ணினது. ஆனால் அதில் மெதுவாக ஒரு 0 கழிச்சு 1 தினாராக இவர் ஆக்கிட்டார் இந்த நபர். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, பார்த்துட்டு நல்ல வேலை பில்லை பார்த்துட்டு மறுபடியும் இல்லை கொஞ்சம் பிள்ளையாக இருக்குது, கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கொடுங்க அந்த பில்லுன்னு இவரும் வாங்கி பார்க்குறாரு இந்த கஸ்டமர். ஓகே அப்படின்னு மறுபடியும் பே பண்ணுறாரு, மறுபடியும் அந்த மெஷினில் வச்சு பே பண்ணுறாரு. இந்த மாதிரியான சில திருடர்களும் இருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், இந்த நபர் சாதாரணமாக நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு 50 தினாருக்குரிய பில்லு அந்த டைமில் நீங்கள் கேனட்டை கொடுக்குறீங்க, கேனட்டில் பே பண்ணுற அந்த ஓகேன்றது அந்த மெசேஜ் அப்ரூவட் அப்படின்னு காட்டி அதுக்கப்புறமா பில் வெளியாகும். அப்ரூவட் அப்படின்னு காட்டினது சில நேரங்களில் அந்த அப்ரூவட் அப்படின்றது தான் ஒரு சிலர் கவனிக்கிறது. இந்த மாதிரி சூழலில் இப்போ நீங்கள் ஒரு 50 தினாருக்கு ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வராரு, மூஞ்சில் வேறு மாஸ்க் போட்டிருக்காப்புல அந்த ஆள் பார்த்தீங்களா. அப்போது இந்த மாதிரி சூழலில் 50 தினார் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வராரு, வந்துட்டு உடனே உங்களுக்கு பில்லை கொடுக்குறாரு, நீங்களும் அந்த மெஷினில் அடித்து கொடுக்குறீங்க. அப்போ 50 தினார் 30 40 பாஸ்வேர்டு அடிக்கணும் இல்லையா. அந்த சூழலில் அவர் என்ன செய்வார், மெதுவாக உள்ளே போய் 50 தினாரோ 5 தினாராவோ அல்லது 20 தினாராவோ மாற்றிடுறாரு. நீங்களும் என்ன பண்ணுறீங்க, உடனே அதை பார்த்துட்டு அந்த 5 தினாராக மாற்றிருந்தாருன்னா ஒருவேளை அந்த 0 இருக்கிறதால நீங்கள் விளங்காமல் கூட விட்டுருமா உங்களுக்கு. ஓகே அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் உங்கள்ட்ட அதே செகண்டில் கதையும் கேட்பார். ஏதாவது ஒன்று கதையை கேட்டு உங்களை திசை திருப்பி அந்த பில்லை நீங்கள் கேஷியரில் வச்சுருவீங்க. இல்லை சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, முதலாவது வார பில்லு கடைக்காரர்களுக்கு, 2வது வார காப்பி தான் கஸ்டமர்ஸுக்கு நீங்கள் கொடுக்கணும். ஒரு சிலர் என்ன செய்வாங்க, ஃபர்ஸ்ட் வார பில்லையே கடைக்குரிய பில்லையே உடச்சி கொடுத்துருவாங்க, ஓகே அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னு. பில்லை தயவு செஞ்சு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் அந்த பில்லை செக் பண்ணாமல் அப்படியே நீங்கள் உடச்சி கொடுத்துட்டீங்கன்னா அவங்களும் போயிட்டாங்க, யாருன்னு தெரியாது, கண்டுபிடிக்க முடியலைன்ற பட்சத்தில் என்ன ஆகும், கடைசியில் அந்த பணத்தை நீங்கள் உங்கள் கையால் போட வேண்டி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கவனமாக இருங்க. ஏதோ நம்மளால் முடிஞ்சது நல்ல தகவல்களை தொடர்ந்து கொண்டு வரோம். பார்த்தவங்க பயனடைவாங்க, பார்க்காதவங்களுக்கு போய் வியூஸுக்காக பிச்சை எடுக்க முடியுமா? பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.